என்னுடைய சபையில எப்படி இருப்பார் சாத்திரி அவனை தோழனா இருக்கிறதுனால நான் இது கண்டித்து பேசுவதற்கு இருந்தாலும் அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல. ஏன் அதெல்லாம் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சாதான் அது நல்லா இருக்கும். செருப்பு வைக்கிற இடத்துல தான் செருப்பு வைக்கணும், இருப்பு வைக்கிற இடத்துல தான் இருப்பு வைக்கணும். ஒரு பீரோட போய் செருப்பு வைக்கலாமா? இல்ல வாசப்படியில கூட இருப்பு பணத்தை வைக்கலாமா? பணம் முடிய ஆனா நான் எங்க வைக்கணும்னு தெரியாத வச்சுட்டேன். இவன் இல்லாத ஆட்டம் ஆடி நிற்கிறான், எங்கதான் இருக்கிறான், என்னதான் பண்றான். ஏ சமத்துக்கு உங்க முந்திரி மந்திரி சாத்திரி வணக்கம் சாமி. ஆனா முந்திரி தான் என்ன சாமி? ஏன்னா எல்லாத்துலயும் அந்தந்த பழமோ காயோ அதுக்கு உள்ளதான் அடங்கி இருக்கும், இருக்க இடம் தெரியாத இருக்கும். அதுக்கு பேர் தான் விதை வித்து. ஆனா அந்த முந்திரி மட்டும் இருக்குது, அது அந்த கொட்டை தான் முன்ன வரும். கொட்டை அப்புறம் தான் பழமே காய வரும், கொட்டைய வருது முன்னாடி. அதனால ஏன்டா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற நீ எது எடுத்தாலும் ஆமா சொல்லுவாங்க இல்லையா? ஆமா அந்த மாதிரி நீ முந்திரி தான். நீ சொன்னது தப்பே இல்லை. என்ன பார்த்து மந்திரின்னு சொல்றான்னா முந்திரின்னு சொல்றேன். நீ மந்திரின்னு சொல்ற, மந்திரினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முந்திரின்னு சொல்லிட்டிய, முந்திரினா என்ன பணம் மரத்துலயா காய்க்குது சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அது மரத்துல பணம் காய்க்கிற இடம் முந்திரி. முந்திரி நம்ம பண்ருட்டி தான். ஆமா சாமி, நம்ம ஊரு பெருமை எடுத்து சொல்றதுக்கு முந்திரின்னு சொல்றது. பந்த காலம் விட்டுட்டு பந்த காலம் ஏன் சாமி? இல்ல இது என்ன சபையா, அரசாங்கமா, பஞ்சாங்கமா? இங்க என்ன நடக்குது? நாம எப்ப வரணும்? நாம ஒரு வேலைக்காரனாச்சு, நம்ம எஜமானுக்கு முன்ன வந்து காவல காக்கணுமே அப்படின்னு கொஞ்சமாக அது இல்லை அவனுக்கு. வந்து மந்திரி முந்திரின்னு பேசு சாமி. அதனாலதான் உங்களை பத்தி பெருமையா பாடிட்டு வந்தேன். நாம என்ன பெருமையா பாடணும்? நீ பெருமையா ஏன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஓசு தீனிவாசா, ஓசு தீனிவாசா, செருவத்தூர் கோவில் விடேசனா, நான் தான் ஊரா எங்க சோறு போறாங்க ஓசு தீனிவாசா. சாமி நீங்களாம் அந்த கப்பலை போட்டு இருக்கணுங்கிறீங்களா? என்ன சாமி சொல்றீங்க? உங்களை பத்தி பெருமையா புகழ்ந்து பாடிட்டு வந்தேன். இதுல என்னடா புகழ்ந்து பாக்குறீங்க? எங்க போய் எஸ்டி புத்தி சினியாக்கா சுத்து எஸ்டி புத்த கொண்டு சினியாக்கா சுத்து தானே வைக்கிறேன். இல்ல சாமி, கிடைக்கலையா? இல்ல சாமி, ஓசினிவாசா ஓசினிவாசா திருவத்தூர் கோவில் பாடி வந்தா அடுத்த அடி நான் மறந்து போச்சு. இந்த வண்டி நிறுத்திட்டு நின்று இந்த மாதிரி இந்த பசங்க விளையாடிட்டு அது பாடி சினேகா சுத்து எஸ்டி பூத்துன்னு எனக்கு ரெண்டாவது அடி மறந்து போச்சா. அந்த பசங்க பாடம் தான் எனக்கு ஞாபகம் வந்து. அதுக்கு முன்னெல்லாம் தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்கைமார்கள்லாம்
இப்படி ஹாஸ்பிட்டலுக்கும் ஊர் பயணத்துக்கும் எங்கேயாவது வெளியூர் போனா ஆ, கடைக்கு கடை ஒரு காயின் பணம் போட்டு ஆ. அப்படியே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க தகவல். ஆமா எஸ்டிடி பூத்து. அவ்வளோ ஒரு வசதியா இருந்தது இந்த எஸ்டி பூத்து. ஆ, என்னைக்கு நீங்க எல்லாம் ஏற்பட்டு இந்த செல்லாத ஒரு செல்லை வச்சுக்கணும், ஆ, செல்லுன்னு நொல்லுன்னு அதே வச்சு தீர்த்தி கிடக்குறீங்களோ, ஆ. இப்ப அந்த எஸ்டி பூத்து இருக்கிற இடமே தெரியாத பூத்து. ஆமா சாமி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆ, வச்சா எடுக்க முடியாத இடமான இடத்தை தான் பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்டி பூத்தை. எஸ்டிடி பூத்து. அதுதான் சினே காசு இப்ப எங்கேயாவது எஸ்டி பூத்து இருக்குதா பாத்தியா? இல்ல சாமி. எப்படி? எஸ்டிடி பூத்த புள்ள என்ன பாத்ரூம் ஆகி வச்சிருக்காங்க சாமி. அதான் சினே காசு ரொம்ப வயசு. சரி சரி, அந்த கதை முடியும். ஆமா சாமி. அந்த கதை பாரு. ஆ சரி, ஆமா சாமி. நான் அரசாங்க வேலையா ஒரு வாரமா வெளியில போயிட்டேன். ஆமா. என்னுடைய மனைவி ஆசையா மனைவி ருக்மணி ஆ, ஆ, எப்பொழுதும் என்னை விட்டு எப்படியாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆ, ஆ, ஆனா அவ ஆசைப்படுறதுக்கு என்ன ஆ. என்னால அது நடந்துக்க முடியாது. ஏன் சாமி? எனக்கு ருக்மணி மட்டும் மனைவியா இருந்தா அவன் நினைக்கிற மாதிரி தான் நடக்கலாம். ஆ, ஆ. எனக்கு பாமான்னு ஒருத்தர் இருக்கிறார், ஐயோ. சாருமதினு ஒருத்தர் இருக்கிறார், ஆ, காலிந்தின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆ. இப்படி எனக்கு 8 மனைவார்கள், 8 மனைவியா? 8 பட்டு ஸ்திரீகள் சொல்லுவாங்க. சாமி, நாங்க ஒண்ணு வச்சுனே என்னால சமாளிக்க முடியல. 8 வச்சுனே எப்படி சாமி சமாளிக்கிறீங்க? நேரம் ஆ, அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆ, மாடு கிடைப்பது, ஆ, மனைவி அமைவது, ஆ. மனைவி அமைவது ஓஹோ. இது இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. நான் என்ன புண்ணியம் பண்ணனே அப்பா, ஆ, எனக்கு இதா இருந்தாலும் என் பொண்டாட்டி வந்த நேரமா ஆ. நீங்க ஒரு வீடு வாங்கி மண் வாங்கி இருக்கிற, இன்னொரு மண் வாங்கி வீடு கட்டி இருக்கிற, இருக்குது என் பொண்டாட்டி வந்த நேரமா. ஆனா அதே மாதிரி தான் சாமி. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆ, அந்த மாதிரி. ஆனா சில பேரு நீ சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, ஆ, ஒரு மனைவி கட்டிட்டு நேரம் பாடு போட்டு கிடக்குறேன், ஆ. என் எதிர் வீட்டுக்காரன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், 2 மாடி வீடு கட்டிருக்கிறான், அதுக்கு 4 பிள்ளை இருக்குது, இது 4 பிள்ளை இருக்குது, எல்லாம் வித்தியாசத்துக்கு போகுது, கை நிறைய சம்பாதிக்குது ஆ. அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓ. அது மாதிரி நீ கட்டிட்டு ஒன்னே ஒண்ணு. ஆமா. ஆனா ஆனா நீங்க சொன்ன மாதிரியே சாமி. ஆ, ஆனா என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் சொல்லி எதுவுமே இல்லை சாமி. எந்த வீட்டுல எந்த சுடுகாட்டுக்கு எங்க போக சொல்றேன், எல்லாத்துக்குமே நான் போனேன். இல்ல, ஆமா, பகல் நேரம் இரவு நேரம் ஒண்ணு இருக்குது. ஆமா, ஆனா பகல்ல எங்க வேணாலும் தெரியலாம், ஆமா, இரவுல ஆ. எங்கேயும் போய் தெரியக்கூடாதுன்றது அந்த இருள் சுடுற நேரம். ஆமா சாமி. அந்த நேரத்துல பேய் சுடுகாடு இதெல்லாம் போனாக்கா பேய் பிசாசு இப்படி எல்லாம் சாத்தா குட்டி சாத்தா மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. இது மாதிரி சில புஸ்த தேவதைகள்லாம் இருக்கக்கூடிய இடம். ஆ. அதனால இரவு நேரத்துல அந்த இதெல்லாம் போனாங்க. எந்த எந்த சுடுகாடு எந்த காடேரினா காடேரி பக்கத்துல படுத்துக்கிட்டு வரும் சாமி. நானு காட்டு பேய் பிசாசுக்கு போகணும். பேய் எந்த பேய் பிசாசு நான் பயப்பட மாட்டேங்க. ஏன்னா நான் தான் பேய் கூட கொடுத்துட மாட்டேன். அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி இருக்கிற மகாலட்சுமி, அவர் என்னைக்கு கால எடுத்து வச்சாலும் என் குடும்பம் அப்படின்னு பேர் கூட விசாரணையே அப்புறம் என்ன சொல்ல முடியும்? பேயாட்டம் ஆடுவா சாமி. அவ எங்க போன, எத்தனை மணிக்கு வந்த, நாடகம் வந்து என்ன பண்ண, உண்மை நேரம் என்ன ஆகி நீங்க நாடகம் முந்தா 7 மணிக்கு கூட வரேன் தானே. எவ்வளவு மணி போன் பண்றது, நீ எப்ப வீட்டுக்கு வந்தியா? என் வீட்டுக்காரன் காணாம அவன் முடிஞ்சா இன்னும் கூட போன் பண்றது. இதே மாதிரி பேயாட்டம் ஆடுவா சாமி. அவ நீ சொல்றது 100 ஆமா. நீ பேர் பிசாசு கேட்க மாட்டேன், அதனால கூட குடும்பம் பண்ணாச்சு. அதுவே அல்லது மறந்துட்டு சாமி. ஆமா, சொல்லுவாங்க மனிதர்களே, ஆடு உண்டு, மாடு உண்டு, மாடு உண்டு, நாய் உண்டு, பேய் உண்டு, ஆமா, தெய்வமும் உண்டு. ஓ, மனிதனுடைய குணாதிசைகள் அப்பப்போ ஒரு குணம் வந்துட்டு போகும். அதுல ஓ மனைவி பேய்ன்னு சொல்றது அந்த குணம், அந்த குணம் தான் அடிக்கடி இருக்குது. நம்ம பயப்படுத்தே கிடையாது. சரி சரி, இனிமேனா இந்த பூசாரி பாலத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகன் அல்ல பலவித கெட்ட குணங்கள் எல்லாம் சேர்த்து விலகி மனைவிக்கு எப்படியாவது அண்ணன் பிடிக்காம இந்த கண்ணனா அப்படின்னு நல்லபடியா பிடிக்கல. அந்த பாக்கி பால் குடிச்சாரு. ஏன் குடும்பநிலையில எடுத்து சொல்றதுக்குள்ள. ஆமா சார். சரி, ஐயோ நாம வேற வந்தேன் சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இல்ல. ஆமா, ஒரு பெண்ணை மணந்தாத்தான் காலம். ரெண்டாவது ஒரு பெண்ணை மணந்துட்டோம், அது மருதான் அது இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனா மூணாவது ஒரு பெண்ணை மணந்தோம்னு சொன்னேன்,
அது தலைக்கு பாரம். பாரம். அதுக்கப்புறமும் ஒரு பெண்ணை வந்து அது ஊருக்கே பாரம். ஊருக்கு வாரமா? இப்படி எல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தவங்க அனுபவத்துல சொல்லுவாங்க. ஆனா நான் 7 மனைவி வச்சிருக்கேன். ஆமா, 8 மனைவி, 8 பட்டண ஸ்திரீகள். அதுல ஆசை மனைவி இந்த 8 பேர்ல இவங்க பாமா ருக்மணி 2 பேர் தான். பாமா ருக்மணி அதிகமா இருக்கிற இடம் இருக்குதான். ஓ, அதிகமா ஆசையோ இருக்குது அங்கதான். ஆனா இந்த ருக்மணிக்கு பாமா மேல கோபம். கோபம். பாமாவுக்கு ருக்மணி மேல கோபம். எப்ப பார்த்தாலும் அவ வீட்டுலதான் இருக்கா. எப்ப பார்த்தாலும் இவங்க வீட்டுலதான் ஓ, இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள தான் அடிக்கடி சண்டை. இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி போறாங்க. மத்த 6 பேரும் அதை பத்தி நினைக்க மாட்டாங்க. சரி அக்கா, வெறுமனே சொல்லுங்க, நான் யாரு? நான் மகராசி. இந்த வடமதுரை கண்ணபரமாத்மா மனைவி. ஓ, அப்படியே அவங்க பேருமே பெருமையை பேசுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அப்படி கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன வந்து வேலைக்காரமான எடுத்துக்குவாங்க. ஓ, இருந்தாலும் சரி, இப்ப ருக்மணி வீட்டுக்கு போகணும். ஆமா, 1 வார காலம் ஆகுது. இது அப்ப அம்மா, சரி சாமி கவலைப்படாதீங்க, எப்படியும் அம்மா உங்க மேல கோபத்துல இருப்பாங்க அப்படின்ற, அதனால அவங்க கோபத்தை தனி நான் முன்னாடி ஓட்டமா ஓடி அவங்க கிட்ட போய் அவங்க கோபத்தை தணிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க அப்புறமா வரீங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனாலும் குழந்தை வீட்டுக்கு போனாலும் பெருங்கையா போகக்கூடாதுன்னு. ஆமா, ஒரு பூ புஷ்பம், ஆமா, ஒரு எலுமிச்சம்பழம், இல்ல ஒரு வத்தி கற்பூரம், இப்படி ஏதாவது எடுத்துட்டு தான் போகணும். கோயிலுக்கு போகணும். ஆமா, குழந்தை வீட்டுக்கு போனா ஏதாவது குழந்தைங்க சாப்பிடக்கூடிய தின்பண்டம், ஆமா, அது மாதிரி என்ன வாங்கி போவோம். குழந்தை இருக்கிற வீட்டுக்கு தின்ன பொருள் வாங்கி போனா எதிர்பார்க்கும். ஐயோ மாமா என்ன எடுத்துட்டு வந்தாரு, இது அப்பப்பா அதை மாதிரி அது மாதிரி மனைவிக்கு ஒன்று இருந்தாதான் அவளும் கொஞ்சம் நம்ம கோவப்படாம அவ கோவத்தை தணிக்கிறதுக்கு அது ஒரு வழி இருக்குது. இப்ப இல்லையா, மன்னிப்பு வாங்கினா அல்வா வாங்கிடுவேன். ஆமா, அது மாதிரி என் முன்னாடி கோவத்தை தண்ணி வைக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியும். சரி சரி, அதுக்கு தகுந்த பொருள் நான் தேடி எடுத்துன்னு வரேன். சரி சரி, ஓடி சாரி என்ன போய் சொல்றேன்.
தெரிந்து கொள்கிறேன். ஆமாம், பெண்ணாக பிறந்தார், எப்படி இருக்க வேண்டும்? பெண்ணாக பிறந்தார், அச்சு மனம் நானும் பெயர் என்று சொல்லக்கூடிய 4 குணங்கள் இருக்க வேண்டும். 4 குணங்கள் இருந்தால் மட்டும் போதுமா? கிடையாது. அது எப்படி என்று தெரியுமா? திருமணத்துக்கு முன்பாக தந்தை சொல்லுக்கும் தாய் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். திருமணத்துக்கு முன்பாக கணவர் சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்து சிறந்த குழந்தைகளை பெற்று அவளா என்று பெயர் எடுக்காமல் அவள் அல்லவோ என்று பெயர் எடுத்து இந்த நாட்டிற்கும் இந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவள் தான் சிறந்த பெண் என்று சான்றோர்கள் விடுத்திருக்கார்கள். ஆமா, இது எந்த நாடு? இந்த நாட்டு பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? இதுதான் வடமதுராபுரி. தெரிவிப்பார்கள். இந்த வடமதுராபுரியை ஆட்சிக்கு செய்தார்கள். ஆட்சி புரிந்து வருபவர் தான் என் கணவர் பேர் தான் கண்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா தெரிவிப்பார்கள். அவருக்கு ஆசை மனைவியாக விளங்கக்கூடிய என் பேர் தான் ருக்மணி என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு சிறந்த முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதனை பார்க்க வேண்டும், பார்க்கலாம். ஐயோ ஸ்ரீராமா உந்தன் அருளை மறவேனே, ஐயோ